தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நெல்லை நீதிமன்றம் வந்த ராக்கெட் ராஜா காரில் சென்ற SSI ராமமூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த வாரம் 3 வழக்குகளில் ஆஜராக நெல்லை நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார் ராக்கெட் ராஜா. இந்நிலையில் அவரது காரில் சென்ற SSI ராமமூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, தற்போது SSI ராமமூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அனங்காட்டுப்படை கட்சித் தலைவரான ராக்கெட் ராஜா 2 கொலை மற்றும் பஸ்ஸை எரித்த ஒரு வழக்கு என 3 வழக்குகளில் ஆஜராக நெல்லை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து கடந்த வாரம் நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆதரவாளர்கள் படைசூழ நம்பர் பிளேட் இல்லாத காரில் நீதிமன்றத்துக்கு வந்தார். முன்னதாக அவரது சொந்த ஊரான திசையன்விளை அருகே ஆனைக்குடி பகுதியில் இருந்து திசையன்விளை போலீசார் ராக்கெட் ராஜாவிற்கு பாதுகாப்பு அளித்தனர். இதற்கிடையே திசையன்விளை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ராமமூர்த்தி நீதிமன்ற அலுவல் வேலைக்காக திசையன்விளை போலீசார் வாகனத்தில் சென்றார். நெல்லை காவல் எல்லையை அடைந்த பின்னர் போலீசார் பாதுகாப்பை அகற்றிய பின்னர் ராமமூர்த்தி போலீசார் வாகனத்தில் இருந்து இறங்கி ராக்கெட் ராஜா காரில் ஏறி சென்றுள்ளார். இது குறித்து வந்த புகாரின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த அடிப்படையில் சிறப்பு உதவியாளர் ஆய்வாளர் ராமமூர்த்தியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவிட்டார். இது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.